I go, I work, I study, I run, I read, I write, I watch, I wait, I see, I count, I collect, I buy, I run, I pick up, I wait, I advise, I think, I teach, I fault, I correct, I decide, I advise. வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நிலமா இருக்கிறேன். இந்த காணொலியில் நாங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தொடர்பான விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்த்த இந்த வசனங்கள் எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் என்ன மீனிங் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் இதான் முக்கியம். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா பல மீனிங்ஸாக கொண்டு வரும். ஒரு சென்டென்ஸ் 2-3 மீனிங்ஸாக கொண்டு வரும். மீனிங்ஸ்ன்னு சொல்கிறது இந்த டென்ஸில் மட்டும்தான் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது நாங்கள் இதை 2-3 விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த டென்ஸை 2-3 விஷயத்துக்காக பயன்படுத்தலாம். சரிதானே? ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நாங்கள் க்ளீனாக விளங்கி கொண்டு சொன்னால் அடுத்தடுத்த டென்ஸை என்ன செய்யலாம்னு சொன்னால் ஈஸியாக நாங்கள் டச் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதான் இங்கே இருக்கிற இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டாக இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றது காலம். ஏன்னா இந்த டென்சஸில் குறிப்பாக ஒரு ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க டென்சஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 டென்சஸ் இருக்குது. ஸோ இந்த 12 டென்சஸ்லேயும் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்களும் உள்ளடக்கி இருக்கும். ரைட்? ஸோ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வெரி க்ளீனாக இந்த டென்சஸில் இந்த ஃபர்ஸ்ட் டென்ஸ் இருக்குதாங்க, அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லப்படுற இந்த டென்ஸை நாங்கள் க்ளீனாக லேர்ன் பண்ணிட்டோம்னு சொன்னால் எல்லா டென்ஸையும் லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதான் நீங்கள் இருக்கிற விஷயம். சரி, ரெண்டாலும் சரி, அதாவது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனாலும் சரி அல்லது அடல்ட்ஸ் இருந்தாலும் சரி எல்லாருமே இதை நாங்கள் க்ளீனாக லேர்ன் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் டென்ஸ் இந்த டென்சஸ்லேயே ஃபர்ஸ்ட் டென்ஸ், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இந்த டென்ஸை நாங்கள் சரியாக கட் பண்ணிக்கிறோம். சரி, அது எப்படி வரும்போது நான் சொன்னால் நாங்கள் ஒரு நார்மல் சென்டென்ஸை உருவாக்குறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? சிம்பிளாக ஒரு சப்ஜெக்டோட அங்கே வேர்பை சேர்த்தோம்னா சரி. ரைட்? இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு ஐ கோ, ஐ கம், ஐ ஸ்டடி, ஐ ரைட், ஐ ரீட். அதனால் நாங்கள் ஒப்ஜெக்டையும் சேர்த்துக்கொள்ளலாம். ஐ ரீட் அ புக், ரைட்? ஐ ரைட் அ லெட்டர், ஐ லிசன் டு மியூசிக், ஐ ரன், ஐ ஓப்பன் த கேட், ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ், ஐ லேர்ன் இங்கிலீஷ், ஐ கோ டு கிளாஸ், I wait for the result. I talk with my friends. அப்போ இதெல்லாம் என்னது சொல்லுது? இப்போ நான் சிம்பிளான ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னேன்னா ஐ கோ டு ஸ்கூல். இந்த ஐ கோ டு ஸ்கூல்ன்றது என்ன மீனிங்கில் இங்கே நீங்கள் உள்வாங்கணும்னு சொன்னால் நான் பாடசாலைக்கு போகிறேன். நான் பாடசாலைக்கு போகிறேன். எப்போ போகிறேன்? நான் ஒவ்வொரு நாளும் போகிறேன். அதாவது இது என்னுடைய ஒரு வலிமையான செயற்பாடு. ரைட்? ஆஸ் அ ஸ்டூடெண்ட், அதாவது நான் ஒரு மாணவனாக இருக்கிறபடியால் ரைட் ஐ கோ டு ஸ்கூல். அங்கே பண்ண மாட்டேன் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே. நான் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு போகிறோம். அப்படி அந்த ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே அந்த வீடை நாங்கள் அட் பண்ணாட்டிலும் நாங்கள் என்னென்று அந்த இங்கிலீஷை விளங்கி கொள்ளணும்னு சொன்னால் ஐ கோ டு ஸ்கூல், நான் பாடசாலைக்கு போகிறேன் என்று விளங்கி கொள்ளணும். நான் சம்டைம் இதை நான் பாடசாலைக்கு போவேன் என்று சொன்னால் இது ஃபியூச்சர் இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் போவேன், காலம் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு போவேன், பாடசாலை நாட்களில் ஒவ்வொரு நாளும் நான் பாடசாலைக்கு போவேன் என்றதான் மீன். ரைட்? அதை விட்டுட்டு நாங்கள் அதை அதாவது தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. என்னென்று அது இப்போ நடந்து கொண்டிருக்க விஷயம்னு சொல்லி ஒரு தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ரைட்? இதை நீங்கள் கரெக்டாக டச் பண்ணணும். என்ன மீனிங்னு சொன்னால் இது ஒரு வளமையாக நடக்கிற செயற்பாடு, நாங்கள் நெடுகலுமே செய்து கொண்டிருக்கிற ஒரு செயற்பாடு தான் இந்த செயற்பாடு என்றதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். சரிதானே? ஸோ ஐ கோ டு ஸ்கூல், ஐ கோ டு டெம்பிள் ஆன் ஃப்ரைடே. அப்போ வெள்ளிக்கிழமைகளில் நான் கோயிலுக்கு போகிறேன். ரைட்? வெள்ளிக்கிழமையில் நான் கோயிலுக்கு போகிறேன். சரிதானே? ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன். ரைட்? ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன். என்ன? ஐ ப்ளஸ் வேர்ப். பழனன் ஐ ப்ளஸ் வேர்ப். ரைட்? சப்ஜெக்டை மாற்றணும் சொன்னால் வேறு சப்ஜெக்ட் நாங்கள் இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ நான் கூடுதலாக எல்லா செக்டனுக்கும் ஐ என்றது தான் காரணம். சரி, இதில் நாங்கள் வேறு சப்ஜெக்டை சேர்க்க போகிறோம் சொன்னால் சேர்த்துக்கொள்ளலாம். ஐ கோ, we go, they go, you go, he goes. ரைட்? he சிங்குலர் வேர்ப், அது சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்ட் வரைக்குள்ள வேர்பை நாங்கள் என்ன செய்யணும்? இந்த விஷயங்களை ஆட் பண்ண வேண்டி வரும். அதாவது ஒரு நவுனை ஃப்ளூரல் ஆக்கிறதுக்கு நாங்கள் என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம் நாங்களோ அதே ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இங்கே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த எல்லா வேர்பையும் நாங்கள் ஃப்ளூரலாக மாற்றணும். ரைட்? எப்படி மாற்றணும்? எப்படி அதை மாற்றம் செய்யணும்?
சிங்குலர் சப்ஜெக்ட் வரைகளை மட்டும். அதோட நாங்கள் இன்னொரு விஷயத்தை விளங்கிக்கலாம். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் செய்யணும். நீங்கள் இந்த ரோல்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் தரும். ஏனைய டென்சஸில் இந்த ரோல்ஸ் வந்து வேறு அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிதானே? ஸோ ஐ கோ, we go, they go, you go, he goes, it goes, mother goes, father goes, Kannan goes, we go. ரைட்? ப்ளூரல் வரைகளில் வேர்ப் அப்படியே வரும். சிங்குலர் சப்ஜெக்ட் வரைகளை நாங்கள் இதை மாற்றம் செய்யணும். சரிதானே? ஸோ உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டையும் போட்டு காட்டிடுது. ரைட்? இன்னொரு வேர்ப் வந்து பார்ப்போம். சரிதானே? ஐ ஸ்டடி, we study, they study, you study, he studies, she studies, it studies. சரிதானே? இது கண்ணன் studies. I study English, we study English, they study English, you study English, she studies English, he studies English, it studies English. சரிங்களா? சப்ஜெக்ட் சிங்குலர் ஆவரேஜில் இங்கே நான் என்ன செய்கிறேன், வேர்பை அந்த ப்ளூரல் ஃபார்மாக இருக்கிற ரூல்ஸை வச்சு கொண்டு இந்த ஃபார்ம் ஆகிக்கொண்டு போகிறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் எப்படி நாங்கள் இந்த ப்ளூரல் ஃபார்மாக மாற்றலாம்னு சொல்லி ப்ளூரல் இப்படிய ரூல்ஸுகள் என்ன, ஒரு சிங்குலர் வீடு ப்ளூரலாக மாற்றுறதுக்கான ரூல்ஸஸ் என்னன்னு சொல்லி நாங்கள் அதை க்ளீனாக உங்களுக்கு தரோம். ஒவ்வொரு விஷயமா பார்த்து கொண்டு போனால் தான் இது வந்து சிம்பிளாக நாங்கள் டச் பண்ணக்கூடியதாக இருக்குங்க. நிறைய விஷயங்கள்லாம் ஒரே தடவையில் பார்க்க வலிக்கிட்டோம்னு சொன்னால் அவங்க கஷ்டமாயிருக்கு. சரிதானே? நான் இப்படி இவ்வளோ ஈஸியாக இங்கிலீஷ் உங்களுக்கு டச் பண்ணக்கூடிய மாதிரி தந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கூட நாங்கள் பார்க்குறது. இது இப்போ பார்க்கறதுல படிக்கிறதுக்கு அந்த என்னடா நான் வீடியோ பார்க்கறதில்ல, நிறைய பேர் பார்க்கல அப்படின்னு சொன்னால் புரிஞ்சு கொள்ள இல்லை, அல்லது இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லைன்னு சொல்லி நான் திங்க் பண்ணுறேன். உண்மையாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் என்றால் நிச்சயமாக நான் என்ன செய்வேன்னு சொன்னால் இதில் நிறைய கிளாஸஸ் இப்போ எப்படி இருந்தாலும் இங்கிலீஷ்ன்ற ஒரு தேவை இருக்குது. இங்கிலீஷை நாங்கள் படிக்கணும்ன்ற ஒரு தேவை கட்டாயம் இருக்குது இன்றைய உலகத்தில் எல்லாருக்குமே. ஸோ என்ன செய்யணும்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துல, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நான் சொன்னேன். கிட்டடியில் ஒரு இன்டர்வியூ நடந்தது எனக்கு தெரியும். அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ஃபீமேல், ஸோ அவள் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் இவ்வளோ நாள் அந்த இங்கிலீஷ் என்ற பக்கத்தையே தவிர்த்து கொண்டு வந்திருக்கா. பட் ஒரு ப்ரமோஷன் ரெண்டு வரைக்கும் அவள் கட்டாயம் என்ன செய்ய வேண்டியதுன்னு சொன்னால் ஒரு இன்டர்வியூ ஒன்றை ஃபேஸ் பண்ண வேண்டியது. ஸோ இன்டர்வியூக்கு போனால் போகிறது தான் தெரியும். அது ஃபுல்லாகவே என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இங்கிலீஷ்லேயே தான் அந்த கன்வர்சேஷன் எல்லாமே இருந்தது. ஸோ அந்த கன்வர்சேஷனை இவாவில் என்ன செய்ய முடியாமல் போயிட்டு சொன்னால் ஃபேஸ் பண்ண இல்லாமல் போயிட்டு என்ன சொன்னால் அதில் கேட்குற சிம்பிள் சின்ன சின்ன கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் அதை கேட்குற முக்கியமான கேள்விகளுக்கு couldn't answer, ரைட்? அந்த பெரிய கேள்விகளுக்கு முக்கியமான கேள்விகளுக்கு வாவில் ஆன்சர் பண்ண முடியாமல் போன உடனே வாழை ஒன்றும் சொல்லிடாமல் போயிட்டுது. ஒரு சான்ஸ்ன்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றது ஸோ ஒரு தடவை தான் தரும். நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னேன் நிச்சயமாக பிறகு லைஃப்பில் கவலைப்படுவோம். ஸோ அப்படித்தானவா அதில் வந்து நிறைய மனத்தாக்கத்துக்கு ஒரு ஆளாகி அழுது தன்னுடைய இயலாமையை அந்த இடத்துல அவள் காட்ட வேண்டி வந்துருக்கு. காட்டைகள் என்ன நடக்கும் சொல்லுங்கள். அப்போ இன்னொரு விஷயம் நடக்கும். என்ன விஷயம்? ஆல்ரெடி அவள் ஒரு பொசிஷனில் இருக்கிறான், இன்னும் ஒரு பொசிஷன், அது ஒரு ஹையர் பொசிஷனுக்கான இன்டர்வியூக்கு போயிருக்கிறான். ஸோ அதாவது ப்ரமோஷனுக்கான இன்டர்வியூக்கு போயிருக்கிறான். ஸோ அந்த இன்டர்வியூவில் ஒரு தன்னுடைய ஆளுமை உண்மையை இந்த இங்கிலீஷ் அந்த லாங்குவேஜால் காட்ட வேண்டி வந்துச்சு. இங்கிலீஷ் படிவாக தெரியாது, தன்னால் வந்து ஒரு மெசேஜை கன்வே பண்ண முடியாமல் இருக்குது. ரைட்? ஸோ அந்த விஷயத்தால் அவன் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தன்னை இன்னும் ஒரு படி கீழே இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தோம். ஸோ இதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னு நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கிற டைமில் எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தி எங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்து அதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் யாருமே குறைக்கும் போது எல்லா ஆற்றல்களோடையும் வாரையில்லை. நாங்கள்லாம் என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சிறு வயதில் எங்களுக்கு பெற்றோர்கள் தந்த அறிவுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய லைஃபுக்கு தேவையான நாலேஜையும் ஏனைய விஷயங்களையும் நாங்களாகவே தேடிக்கொள்ள வேண்டும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விஷயங்களை நாங்கள் எல்லோரும் உண்மையிலே டச் பண்ணிக்கொள்ளணும். ரைட்? ஸோ நாங்கள் இன்றைக்கு பார்த்த இந்த பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஐ ப்ளஸ் வேர்ப் அவ்வளோதான். நாங்கள் ஆப்ஜெக்ட் சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் போக போக கிளாஸஸில் பார்த்து கொண்டு போவோம். ஒவ்வொரு வீடியோவில் ஒரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு பேட்டர்ன் தானே பார்க்குறோம். அந்த ஒவ்வொரு பேட்டர்ன்லையும் நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களாக பார்த்து கொண்டு போவோம். சரிதானே? ஒரு சென்டென்ஸ் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த சென்டென்ஸை 4 வடிவத்திலையும் நம்ம கற்றுக்கொள்ளும், 4 ஃபார்மேட்டில் கற்றுக்கொள்ளும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பாசிட்டிவ் ஃபார்மேட்டாக இருக்குது. ரைட்? ஐ கோ, ஸோ அது பாசிட்டிவ் ஃபார்மேட். ஸோ அதுக்கு பிறகு அதுக்கு நெகட்டிவ் ஃபார்மேட்டை பார்க்கணும். இந்த நெகட்டிவ் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஐ டோன்ட் கோ, நான் போகிறேன், நான் போகிறேன் இல்லை. அதுக்கு பிறகு என்ன பார்க்கணும், இன்ட்ரோகேட்டிவாக பார்க்கணும், அதை கேள்வி ப்ரெசன்ஸ் என்ன. ஸோ அந்த ஃபார்மேட்டை பார்க்கணும். டு யூ கோ, ரைட்? நீங்கள் போகிறோம் நீங்களோ, அப்போ அதுக்குரிய ஆன்சர் அப்படியே. சரி, இன்னும் ஒரு கேள்வி இருக்குது, நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ். அதாவது நெகட்டிவில் கேள்வி இருக்குது. சரியான நெகட்டிவில் கேள்விகளை கேட்குறோம்.
டோன்ட் யூ கோ, நீங்கள் போக இல்லையோ. டோன்ட் யூ ஸ்டடி இங்கிலீஷ், இங்கிலீஷ் படிக்க இல்லையோ. டோன்ட் யூ மீட் ஹிம், நீங்கள் அவரை சந்திக்க இல்லையோ. ஸோ நெகட்டிவ் இன்ட்ரக்டிவ், நெகட்டிவ் கொஸ்டின் ஏன்னா. ஸோ இப்படி ஒரு சென்டென்ஸை நாங்கள் படிக்கல, அந்த சென்டென்ஸை 4 வடிவங்களாக படிப்போம். அப்படி 4 வடிவங்களாக மாற்றங்களுக்கு தெரியும் சொன்னால் நாங்கள் இங்கிலீஷை ஈஸியாக வந்து கரையக்கூடியதாக இருக்கும். எல்லா வழிகளிலையும் திரட்டி கரைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதால் இங்கிலீஷை லேர்ன் பண்ணிக்கலாம், எல்லா விஷயங்களையும் நல்லா க்ளீனாக லேர்ன் பண்ணும். சரிதானே? சரி, முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. சரி, நிச்சயமாக வீடியோவை க்ளீனாக ஃபுல்லாக பாருங்கள். ஏராளமான எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை பற்றி கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், இந்த சிம்பிள் பர்சன்டேஜில் சென்டென்சஸை க்ரியேட் பண்ணுங்க. சரிதானே? நீங்கள் சொல்லி பாருங்கள், வளமையாக நீங்கள் செய்கிற செயற்பாடுகள் என்னவோ அதுகளை சொல்லி பாருங்கள். ஐ ரீட் புக், நான் புத்தகம் வாசிக்கிறேன். ஐ ரீட் புக், ரைட். ஐ ரீட் ஸ்டோரி புக், நான் ஸ்டோரி புக் வாசிக்கிறேன். ரைட். ஐ வாக், நான் நடக்கிறேன். நான் ஐ வாக்கிங் இன், ஈவினிங்கில் நான் நடக்கிறேன். நான் ஐ பை, நான் வாங்குறேன். நான் ஐ பை வெஜிடபிள்ஸ், நான் மரக்கறி வாங்குறேன். நான் ஐ கோ, நான் போகிறேன். நான் ஐ கோட் டு மார்க்கெட், நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன். நான் இப்படி எல்லா விஷயங்களையும் நினைக்கணும் சொல்லிக்கொண்டு போகலாம். வளமையாக நடக்கிற விஷயங்கள், பொதுவான உண்மைகள். பொதுவான உண்மைகள் என்று இருக்காங்க. உலகத்தில் பொதுவான சில விஷயங்கள் இருக்குது. என்ன சொல்லுவோம், இந்த பூமி உருண்டையானது என்பது உலகத்தில் பொதுவான விஷயம். ஏன்னா 100 பாகை செல்சியஸில் அதாவது நீர் கொதிநிலை அடைன்றது ஒரு பொதுவான விஷயம். அப்படியான பொதுவான விஷயங்களை நாங்கள் இந்த டென்ஸில் தான் சொல்லுவோம். ஆகவே சிம்பிள் பர்சன்ட் டென்ஸை சரியாக கேட்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சிம்பிள் பர்சன்ட் டென்ஸுக்குரிய இதுக்கு ரிலேட்டடான வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுவேன். திரும்ப நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா இந்த சிம்பிள் பர்சன்டென்ஸை தான் நாங்கள் க்ளீனாக படிக்கணும். சிம்பிள் பர்சன்டென்ஸ் நாங்கள் க்ளீனாக படிக்கிறோம்னா ஏனைய டென்சஸ் வந்து ஈஸியாக இருக்கும். சரிதானே? ஸோ அந்த டென்ஸுக்கு நாங்கள் க்ளீனாக வந்து படிக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் இந்த விஷயம். ஆகவே மீண்டும் இருக்கிறோம், இந்த சிம்பிள் பர்சன்டென்ஸ் அப்படி வரும். இந்த பேட்டர்ன் அப்படி ஐ ப்ளஸ் ஒர்க், ஐ ப்ளஸ் ஒர்க், ஐ ஒர்க், யூ ஒர்க், வி ஒர்க், they work, he works, she works, it works. I run, we run, you run, they run, he runs, it runs. அப்போ இந்த சப்ஜெக்ட் சிங்குலராக வரைகள் என்ன செய்யணும்னு சொன்னால் வேர்ப் வந்து மாறும். தானே எங்களுக்கு அந்த ப்ளூரல் ஃபார்மேட் ஆக்கிற அந்த ரூல்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணினோம்னு சொன்னால் இங்கே வந்து நாங்கள் ப்ளூரலாக மாற்றலாம். சரிதானே? அப்போ எழுதிக்குள்ளே அதை அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். சொல்லிக்குள்ளே நாங்கள் கதைக்குள்ளே போகணுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த வேர்போட சில இடங்களில் இஸ் அண்ட் எஸ் சவுண்ட் வந்து வரும், சில இடங்களில் இஸ் அண்டும் வரும், எஸ் அண்டும் வரும். ரைட். அப்போ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நாங்கள் பேசினோம்னு சொன்னோம். சரி சரிதானே? இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றது உங்களுக்கு இருக்கிற கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க. நிச்சயமான கருத்துக்களை நான் பார்க்குறேன். நான் அதிலிருந்து நான் உங்களுக்கு தேவையான வீடியோக்களை உங்களுக்கு எந்த வகையான கிளாஸஸ் தேவையாக நான் பிரத்யாக பண்ணி போடக்கூடியதாக இருக்கும். நானும் ஒரு டைட்டான ஷெடியூலுக்குள்ளே தான் இந்த காணொலிகளை கிடைக்கிற டைமில் உங்களுக்கு பதிவிட்டு கொண்டு இருக்கிறேன். நான் ஏதாவது வேலையாக இருக்கிற டைமில் எங்கேயாவது சின்ன ஃப்ரீ டைம் கிடைச்சா தான் எனக்கு வீடியோ வந்து பிரத்யாக பண்ணக்கூடியதாக இருக்கும், வீடியோ அப்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த டைமில் அப்லோட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த காணொலிகளை அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த காணொலியில் தான். சரி, இப்போ கூட பாருங்கள், நான் ஒரு வேலை செய்கிற இடத்துல இருந்தவங்க தான் நான் இந்த காணொலியை வாகனத்துக்கு வந்து நான் அப்லோட் பண்ண வேண்டி இருக்குது. சரிங்க, அவ்வளோ ஒரு டைட்டான ஷெடியூலுக்கு இந்த காணொலிகளை நான் நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அடிப்படையில். ஆகவே காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். அவையிலும் 2 விஷயத்தை எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதானே? மீண்டும் ஒரு புதிய இன்னும் ஒரு கற்றவனோட உங்கள் அனைவரையும் சந்திக்கின்ற வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.